friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மட்டன் சாப்ஸ் குருமா ரெசிபி எப்படி பண்றதுன்றதை உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறேன். இந்த ருசியான மட்டன் சாப்ஸ் குருமா ரெசிபியை நீங்க எந்த ஒரு மெயின் டிஷ்க்கும் நீங்க சேர்த்து சாப்பிடலாம். இவ்வளவு ருசியான மட்டன் சாப்ஸ் குருமா ரெசிபி எப்படி இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ருசியா வந்திருக்கு. சோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்டான ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மட்டன் சாப்ஸ் குருமா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 1/2 kg மட்டன் சாப்ஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ சாப்ஸ் பீஸ் வந்து எடுத்தீங்கன்னா டோட்டலாகவே அது ஒரு 1/2 kg வாங்கிட்டீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் மட்டனாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டும் கொடுக்கும், லுக் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா 4 வெங்காயம், 1 கப் தயிர், 1/2 கப் நெய், 10 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெப்பர். ஓகே, நம்ம முதல்ல எல்லா வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா கையால் நசுக்கி விட்டு அந்த ஸ்லைசஸ் எல்லாம் பிரியிற மாதிரி நம்ம பண்ணி விடணும். ஓகே, இப்போ ஸ்லைசஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, நம்மளோட வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம சிம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நம்மளோட ஆனியன் ரொம்ப சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம சூப்பராக பொரிச்சிருக்கோம். பார்த்தோம்னா கொஞ்சம் கோல்டன் எல்லோவாக வந்திருக்கும், அதுவே போதுமானது. ஸோ இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சோன்னே அது வந்து கிறிஸ்பி ஆகிடும். டிஷ்யூ பேப்பர் மேலே ப்ளேஸ் பண்ணி வைங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தாலும் அதை டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். இது ஆறினோன்னு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியனை இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு சோக் பண்ண விடுங்க. ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தயிரை ஒரு பவுலில் போட்டுட்டு நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ், அதாவது மசாலா பவுடர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மட்டன் சாப்ஸ் குருமாவை இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஆயிலுக்கு பதிலாக இன்றைக்கி நெய்யில் தான் நம்ம இந்த மட்டன் குருமா செய்ய போகிறோம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மிளகு, இது 4த்தையும் போட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த நெய்யிலேயே நம்ம மட்டன் சாப்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். நெய்யில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க இந்த மட்டனை. ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அண்ட் தயிர், ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம உள்ள போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓப்பனாகவே நல்லா கொதிக்க விடுங்க. 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து இதை கொதிக்க விட்டாச்சு ஹை ஃப்ளேமில். இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த
ஆனியன், அதுக்கு அடுத்ததா திருவி வச்சிருக்கிற கோகனட். இது மூணையும் நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட போறேன். இப்போ குக்கர்ல 6 விசில் விட்டு எடுங்க. ஓகே, நம்மளோட குக்கர் வந்து இப்போது நல்லா 6 விசில் வந்துருச்சு. ஸோ விசில் இறங்குறதுக்குள்ளே இந்த மீன் டைம் சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, அதை இன்றைக்கி நம்ம தோசை கூட சாப்பிடலாம். ஸோ ஒரு தோசை ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்மளோட விசில் வந்து இப்போ போயிடுச்சு. திறக்கலாம். ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. ஒவ்வொரு கறியும் செம்ம சாஃப்டாக இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கறியை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட cashew nut பேஸ்ட், அதை போட்டு சிம்மில் ஒரு கொதிக்க விடணும். கூடவே ஒரு 4 புதினா இலையும் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். சுட சுட மட்டன் சாப்ஸ் குருமா ரெடி. வாசனையே ரொம்ப பிரமாதமா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எந்த ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லையும் நீங்க சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டை இந்த மட்டன் குருமா ரெசிபி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை மறக்காம நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களோட வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ ருசியான மட்டன் குருமாவை மிஸ் பண்ணாம நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக வருதுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. இந்த ரெசிபி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்டான ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.